அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் எப்ரித்துல்லா அம்மாபாத். மோமீன்களே, நான் இன்னைக்கு இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் கமாண்டில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏராளமான தேவைகள், ஆசைகள் மனதில் உண்டு. சில ஆசைகள், தேவைகள் ரகசியமானது, சில ஆசைகள், தேவைகள் எல்லாரிடமும் சொல்லக்கூடியது. அந்த மாதிரிப்பட்ட ஆசைகள், தேவைகள் நிறைவேறி கிடைக்க நான் என்ன ஓத வேண்டும், என்ன திக்ர் சகோதரி ஓத வேண்டும், அப்படி கேட்கக்கூடிய எல்லாருக்குமே பதில் கிடைப்பதற்கு ஒரு வீடியோ தான் இது. நாம் ஓத வேண்டிய ஒரு சக்தி பெற்ற சூறா. இந்த சூறாவை நாம் எப்போ ஓத வேண்டும், எந்த நேரத்தில் ஓத வேண்டும், எத்தனை தடவை ஓத வேண்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மூமீன்களே, ஏராளமானவருக்கு பதில் கிடைத்த ரொம்ப எஃபெக்டிவான, அதிக அளவில் வாழ்க்கையில் உதவக்கூடிய ஒரு சூறா தான் இது. நமது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சுகமானவும் துக்கமான நிமிஷங்கள் சேர்ந்தது தான். அது இரண்டுமே கலந்து தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும். நமது எல்லாருடைய கவலைகள் ஒன்று விலகி கிடைக்க, நமது எல்லாருடைய வாழ்க்கையில் உள்ள ஆசைகள் நடந்து கிடைக்க, அடைந்து கிடைக்கக்கூடிய வாசல்கள் திறந்து கிடைக்க, எல்லா கவலையும் கண்ணீரும் கஷ்டமும் நீங்கி கிடைக்க இந்த ஒரு தீனான ஒரு அறிவை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை, எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. கண்டிப்பாக இதனுடைய பலனை நீங்கள் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். வாழ்க்கையில் உள்ள எல்லா வேதனை, சிரமங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், தடைகள், அனுபவிக்கக்கூடிய வேதனை ஒவ்வொன்றும் நீங்க. அதேபோல் முசீபத்து, சம்பாத்தியத்தில் எதுவுமே இல்லை, அதிக கடன் சுமை இருக்கக்கூடியவங்க, லட்சக்கணக்கில் கடன் இருந்து அந்த ஒரு நிலையில் வீடு கூட ஜப்தியாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க, அதேபோல் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நல்ல விதமான வேலைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கிறது, ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு காரணமாக அந்த வேலை போய்விடுகிறது. அதேபோல் வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைப்பதற்கு எல்லாம் தயாராகி இருக்கும்போது கடைசி நேரத்தில் ஒரு பிரச்சனையின் காரணமாக அது முடங்கி விடுகிறது. விசாவுடைய பிரச்சனை காரணமாக ஏதாவது ஒரு இதில் அது நின்று போய்விடுகிறது. அதேபோல் கல்யாணமாகி பல வருடங்களாகி ஒரு குழந்தை இல்லாமல், என்னுடைய வீடியோட கமெண்டில் ஏராளமான பேர் மெசேஜ் பண்ணக்கூடியது, கல்யாணமாகி ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க. இந்த உலகில் பல பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பல அற்புதங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த சூறா தான் 48வது சூறா ஆன சூரத்துல் ஃபத்தஹ். திருமறை குரானில் 114 சூறாக்களில் ஒவ்வொரு சூறாக்கும் ஒவ்வொரு சிறப்பும் மதிப்பும் இருக்கிறது. நமது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு சூறாவும் நமக்கு பல வழிகளை திறந்து தருகிறது. இந்த துனியாவில் நமது மனதில் உள்ள சகல ஆசைகளும் தேவைகளும் ஒன்று நடந்து கிடைக்க ஹதீஸ் வழியாகவும் கிதாப் வழியாகவும் இஸ்லாம் நமக்கு பல வழிகளை கற்று தந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபத்தஹ். என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் நான் ஓதக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபத்தஹ். திருமறை குரானில் ரொம்ப மகத்தான, ரொம்ப சிறப்புகள் நிறைந்த ஒரு சூறாவாகும் இது. ஃபத்தஹ் என்று சொன்னாலே எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைப்பது தான், எல்லா காரியங்களிலும் அடைந்திருக்கக்கூடிய அந்த கதவு திறந்து கிடைப்பது தான். ஒவ்வொருவரும் நமது வீடியோக்கு கீழே ரொம்ப வேதனையோடு கமெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொருவரும் ஆத்மார்த்தமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக பலன் கிடைப்பது உறுதியாகும். எந்த ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கிடைப்பதற்குள்ள வழிகளை திறந்து தரக்கூடிய ஒரு சூறாவாகும் இது. இந்த ஒரு அமல் செய்யும்போது தொடர்ந்து ஆத்மார்த்தமாக 21 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். பெண்கள் இதை செய்ய தொடங்கும் போது பீரியட்ஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்ய வேண்டாம். நல்ல சுத்தமான நேரம் ஆகும்போது இதை செய்ய தொடங்கினால் போதுமானது. சிலருக்கு ஒரு வாரத்திலும், சிலருக்கு 1-2 நாட்களிலும் அவர்கள் நினைத்த விஷயங்கள் நடந்து கிடைத்திருக்கிறது. செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் ஆத்மார்த்தமாக இஹ்லாஸோடு செய்து கொள்ளுங்கள். மஅரிப் இஷா இதற்கு இடையில் செய்து கொள்ளுங்கள், அல்லது இஷா தொழுகை தொழுதுவிட்டு அதன் பின்பு செய்தாலும் போதுமானது. புனித குரானில் 48வது சூரா இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த சூரா, வெறும் 29 ஆயத்துக்களை கொண்ட இந்த ஒரு சூறாவை ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்துல் ஃபத்தஹ் ஒரு முறை ஓதிவிட்டு இறைவனுடைய திருநாமங்களில் ஹஸ்மாஉல் ஹுஸ்னால ரொம்ப சக்தி பெற்ற எஃபெக்டிவான திருநாமமான யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ், யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் என்கிற திருநாமத்தை 486 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் என்பதே வெற்றி தரக்கூடியவன், அடைந்திருக்கக்கூடிய வாசல்களை திறந்து தரக்கூடியவன், அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி தரக்கூடியவன் என்கிற அர்த்தம் வரக்கூடிய இந்த ஒரு இஸ்மை ஓதிக்கொள்ளுங்கள். அதற்கு கூடவே யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் என்கிற இந்த திருநாமத்தை ஓதி ஒரு கப் தண்ணீர் எடுத்து அதில் ஊதி குடித்தால்
உங்களுக்கு கடுமையான எந்த ஒரு நோய் இருந்தாலும் அந்த நோயிலிருந்து அல்லாஹு தாலா உங்களை ஷிஃபா ஆக்கி தருவான், குணப்படுத்தி தருவான். அதே போலவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த ஹஸ்மால் ஹுஸ்னா யா ஃபத்தாஹி என்கிற திருநாமத்தை ஓதி ஒரு கப் தண்ணீரில் நீங்கள் கொடுத்தால் அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், மூளை திறன் வேகமாக செயல்படும், ரொம்ப ஆர்வமும் ரொம்ப சுறுசுறுப்பும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாலிகான ஒரு குழந்தையா அவர்கள் எதிலும் வெற்றியை சந்திப்பாங்க. குரானில் 48வது சூரா. இந்த ஒரு சூரா புனிதமான மக்காவில் தான் இது இறங்கியது. அதே போல் நாம் ஓதுவதற்கு ரொம்ப எளிதான 29 ஆயத்துக்களை கொண்ட சூரா தான் இது. அதே போலவே கல்யாணமாய் பல வருடங்களாய் ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டிற்கு செல்ல விசாவில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டிற்கு செல்ல முடியாமல் இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட யாருமே இந்த சூரத்துல் ஃபத்தஹ ஒரே அமர்வில், அதாவது ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லது லொஹருடைய நேரத்தில் அல்லது அசருக்கோ மஹரிப்புக்கோ இஷாவிற்கோ அதே அமர்வில் இருந்து 21 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு வாரத்திற்குள் உங்களுடைய அந்த காரியம் நிறைவேறி கிடைக்கும். ஒரே அமர்விலிருந்து 21 தடவை ஓத வேண்டும் என்பது கொஞ்சம் கடினமானது தான். ஆனால் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு வாரத்திற்குள் இறைவனிடத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். நீங்கள் ஓதும்போது மனதில் நெய்யத்தை வைத்துக்கொண்டு ஓதுங்கள். அதே போல் ஹலாலான தேவைகளுக்கு மட்டும் ஓதிக்கொள்ளுங்கள். அதிக அளவில் கடன் சுமையோடு இருக்கக்கூடியவங்க அதை மனதில் நெய்யத்தாக வைத்துக்கொண்டு ஓதிக்கொள்ளுங்கள். நல்ல ஆத்மார்த்தமாக ஹிலாசோடு ஓதுங்கள். இனி சிறையிலிருந்து வெளிவர முடியவில்லை அப்படின்னு கவலையோடும் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த சூறாவை ஓதி வாழ்க்கையில் வெற்றி கண்ட அனுபவங்கள் ஏராளம். அதேபோல் அதிக முசீபத்து வாழ்க்கையில் நிறைந்திருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் முசீபத்துகளை நீக்கி கொடுத்த சூறாவாகும் இந்த சூரத்துல் ஃபத்தஹ். இது ஒரு அடியான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஓதி வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் அடைந்து கிடைக்கக்கூடிய எல்லா வாசல்களையும் ரப்பு திறந்து கொடுப்பான். அவனுடைய இந்த துனியாவிலும் சரி நாளை ஆகரத்திலும் சரி அவனுக்கு எல்லா வெற்றிகளும் வந்து சேரும். அதே போல் உடம்பில் சக்தி இல்லாமல் ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடியவனுக்கு உடம்பில் சக்தியை கொண்டு கொடுக்கின்ற சூறாவாகும் இது. அதே போல் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சோர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அடியான் இதை ஓதி வரும்போது அவனுக்கு மனதளவில் ஒரு தைரியம் ஏற்பட தொடங்கும். தோல்வியடைந்த ஒரு அடியான் இதை ஓதி வரும்போது அவன் வெற்றியை சந்திப்பான். அல்லாஹு தாலா ஆற்றலுடையவன், அவனுக்கு உன்னதமான ஒரு நிலையை கொடுப்பான். எல்லா விஷயத்திலும் தோல்வியை அடைந்திருக்கக்கூடியவன் இதை ஓதிக்கொள்ளுங்கள். இறைவன் அவனுக்கு நல்ல ஜனங்களுக்கிடையில் மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்துவான். நாம் இந்த துனியாவில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும், இந்த துனியாவில் நாம் ஓதக்கூடிய குரானின் ஒவ்வொரு ஆயத்துகளும் நாளை மறுமையில் நமக்கு உதவுமாறு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. சூரியன் பிரகாசிக்கும், அதாவது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட எனக்கு மிகவும் மிகவும் பிடித்தமானது இந்த ஒரு சூறா, அது இன்று இரவு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு நமக்கு கூறியது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். நமது இறை தூதர் கூறிய சூறா சூரத்துல் ஃபத்தஹ் ஆகும். இந்த சூறாவின் பரக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவானாக. அரபு எழுத்துக்கள் முழுவதுமாக வரக்கூடிய ஒரே ஒரு சூறா சூரத்துல் ஃபத்தஹ். அந்த அற்புதத்தையும் அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் அல்லாஹ் ஒருவனே அறிகிறான். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.